ஈரல் வைக்கலாங்களா? அது அந்த கறி நம்ம நம்ம அந்த மாதிரி நம்ம கொடுக்குறதில்ல. அதை வந்து முத்தலாடுக்கு வந்து அந்த மாதிரி வருங்களா? இந்த மாதிரி கெடா குட்டி எலசுலவங்க அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க இப்போ இருக்கிறவங்க முக்கால்வாசி இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அப்படி தான் விரும்புகிறாங்க. நீங்களே வந்து வெட்டிட்டு பாருங்க, உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் நீ என்ன கறி எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சுங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்துட்டு எனக்கு எலசு தான் வேணும். அது ஒன்றும் தெரியாமல் விட்டுட்டு போன தொழிலில் கறி வெட்ட தெரியாதவன் நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு கறி வெட்டி இந்த அளவுக்கு போகிறேன்னா கஷ்டமாக இருக்குங்க. அது ரொம்ப கஷ்டங்க. அப்போது வெட்டும் போது கையில் காலில் எல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் அப்படியே தான் பழகினது. கறி வெட்டுறதுனால என்னென்னு தெரியாமல் இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்னை ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா எப்படி வேணா ஏமாற்றிட்டு இருக்கு. அவங்க வர்ற ஒரு கஸ்டமர் நமக்கு தேவை. ஒரு டைம் ப்ராஃபிட் ஒரு டைம் சுத்தமாகவே லாஸ் ஆகும். ஏன்னா அந்த லாஸை நம்ம பார்த்து இதை விட்டுட்டு போனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. மேவும் சுத்தமாக கிடையாது, யாரும் வளர்க்குறது கிடையாது. கொடுத்தா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. கழுத்து நெஞ்சு சோல்டர் இது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. வாய்ப்புகள் இருக்குங்க, ஆனால் கரெக்டாக பண்ணணும். எது பண்ணணும்னாலுமே கரெக்டாக பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார்கிட்டையும் மேக்ஸிமம் அது கிடையாது. ஒரு விற்த்தியில் மனசு விட்டு போயிட்டாங்க அது. ஆனால் இப்போ திருப்பியும் அது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஈரல் வைக்கலாங்களா? தொட பீஸ் இல்லைங்களா? ஆமாங்க. தொட பீஸ்லேயும் நம்ம வாங்கும்போது நமக்கு கழுத்து அது இல்லைன்னா இந்த மாதிரி இடுப்பு கறி அப்படியெல்லாம் வச்சு வாங்கினாலும் நல்லாயிருக்கும்.